சிறுநீரக கோளாறால் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு மோசமான நிலைமை. அந்த தமிழ் சினிமாவுடைய முக்கியமான நடிகருக்கு 70 வயதில் நேர்ந்த மிகப்பெரும் சோகம். ஒட்டுமொத்த குடும்பத்தினரையும், ரசிகர்களையும் அதிர்ச்சியில உள்ளாக்கியிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான வாரிசு நடிகரா அப்போதைக்கு களமிறங்கி, தமிழ் சினிமால தனக்கென ஒரு அழிக்க முடியாத பேர உருவாக்கிக்கிட்டவரு, நம்ப நடிகர் பிரபு அவர்கள். பிரபுவுடைய அப்பா தான் சிவாஜி கணேசன். தமிழ் சினிமால சிவாஜி கணேசன் பண்ணாத சாதனையே இல்லங்க. நடிகர் திலகம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரும் பட்டத்தையே வென்றவரு சிவாஜி கணேசன். ஏன்னா, அவரால எந்த படத்துல வேணாலும், எந்த மாரி கதாபாத்திரத்துல வேணாலும் உயிர் குடுக்க முடியும். அப்படி அவர் நடித்த எத்தனையோ திரைப்படங்கள் மக்கள் மத்தியில இன்னமும் கூட எத்தனையோ வருஷம் கழிச்சியும் மக்களால ரசிக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. அந்த அளவுக்கு குடுக்கக்கூடிய கதாபாத்திரத்த ரொம்ப நேர்த்தியா நடிக்கிறவரு சிவாஜி கணேசன். அவர் பேர்ல இப்ப கூட நெறைய விருதுகள் கூட வழங்கப்பட்டுட்டு இருக்கு. அப்படி சிவாஜி கணேசனுடைய மகன்கள்ல மூத்த மகன் பிரபு அவர்கள். இவரும் தமிழ்ல எப்படியாவது ஹீரோவா களமிறங்குனாரு. அவர் நடித்த நெறைய படங்கள் வெற்றி அடைஞ்சாலும், பிரபுக்கு ஆரம்பத்துல தன் அப்பாவுடைய அந்த பேர், புகழ், தனக்கு கிடைச்ச பேர், புகழ், அதுல பண்ண சில மோசமான விஷயங்கள் பிரபுவுடைய சினிமா கரியர அப்பவே ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துச்சு. அவர் பண்ண சில அட்டூழியங்கள், அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கூட ஒரு நடிகருக்கு உடல் வாழ்வ எப்படி வச்சுக்கணும்னு தெரியாம, நெறைய மது பழக்கம், புகைப்பழக்கம், அவர் பண்ண தேவையில்லாத விஷயங்கள் இது எல்லாமே அவருடைய உடல ஒரு கட்டுப்பாட்டுல வச்சுக்க முடியாம, உடல் பருமன் டக்கு டக்குன்னு அளவுக்கு அதிகமா கூடி போணுச்சு. இதனாலேயே அவருக்கு சினிமாவுல கொஞ்சம் கொஞ்சமா வாய்ப்புகளும் பறிபோக ஆரம்பிச்சது. பிரபு நடிச்சிருந்தா அவருடைய உடல்லாம் கட்டுப்பாட்டுல வச்சிருந்து, இன்னமும் நம்ம ரஜினிகாந்த் மாரி தமிழ் சினிமால பெரிய ஒரு ஹீரோவா ஜொலிச்சிருக்க முடியும். ஒரு ஹீரோனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு மக்கள் அதிகமா எதிர்பார்க்குறாங்க. அந்த ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லாம பிரபு பண்ண சில விஷயங்கள் தான் அவருடைய சினிமா கரியர அப்பவே முடிவுக்கு கொண்டு வந்துச்சு. பிரபு ஏதோ சொல்ற அளவுக்கு தமிழ் சினிமால சில படங்கள் நடிச்சு, அந்த படங்கள் வெற்றி இல்லாம கொண்டாடுனுச்சு. போக போக வாய்ப்புகள் பறிபோனதுனால பிரபு அப்படியே முடங்கி போனாரு. இருந்தாலும் சினிமா மேல இருந்த ஆர்வத்தின் காரணமா தமிழ் சினிமால சில முக்கியமான கதாபாத்திரங்கள மட்டும் ஏத்து, அதுவும் குறிப்பா பெரிய பெரிய படங்கள மட்டும் பிரபு நடிக்க ஆரம்பிச்சாரு. இப்ப வரைக்கும் சில முக்கியமான ஹீரோக்கள் படத்துல அந்த முக்கியமான கதாபாத்திரங்கள மட்டும் பிரபு ஏத்து நடிச்சுட்டும் இருக்காரு. அவருக்கு வயசு இப்போ 70 ஆகப்போது. உடல் பருமன் அப்படிங்கிறது 110 கிலோவுக்கு மேல உடல் பருமன் கூடி போச்சு. ஆனா, இவருடைய உடம்பு அப்படிங்கிறது ஒரு மாரியான தண்ணி உடம்பு தான். ஸோ, உடம்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காது. கொஞ்சம் ஊழ சத்தம்னு சொல்லுவாங்க. அந்த மாரி ஏறி போன உடம்பு தான். அந்த உடம்பு ஏறி போனதன் காரணமா அவருக்கு உடல்லயும் பல பிரச்சனைகள். ஏன்னா, உடம்பு ஏறி போனதுக்கு பிறகு அவருக்கு சிறுநீரகத்துல நெறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு, இதுக்கு முன்னாடியே 2 முறை அறுவை சிகிச்சை செய்து அதற்கான சில விஷயங்கள பண்ணியிருக்காரு. அதோட தான் அவரு இப்போ சில படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரங்களையும் நடிச்சும் வந்தாரு. அதே மாரி அவருடைய மகனான விக்ரம் பிரபுவையும் தமிழ் சினிமால ஒரு ஹீரோவா அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. அவரும் தன் அப்பா மாரி இல்லாம உடல் கட்டுப்பாட்டோட எப்படியாவது தன் தாத்தா மாரி பெரிய ஒரு ஹீரோவாகணும் அப்படின்னு பல மொழிகள்ல முயற்சி பண்ணி நெறைய படங்கள நடித்துட்டும் இருக்காரு. இப்படியாப்பட்ட இந்த நேரத்துல திடீர்னு பிரபுக்கு நள்ளிரவுல உடல்நலம் முடியாம போயிருக்கு. உடல்நலம் சரியில்லாம மிக மிக ஒரு மோசமான நிலைமையில அவரு கொண்டு வந்து இப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டிருக்காராம். சுத்தமா பேச்சு மூச்சே இல்லாம, சுவாசமே இல்லாம அவருக்கு இப்போ செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னும், அவருடைய சிறுநீரகத்துல முழுவதுமா கற்கள் ஏற்பட்டு, சிறுநீரக குழாய் முழுவதுமா சேதமடைஞ்சிருக்கு அப்படின்னும், உடனடியாக லேசர் அறுவை சிகிச்சை செய்து அது எல்லாத்தையும் சரி பண்ணல அப்படின்னா, அவர் உயிர காப்பாத்துவதே மிக மிக கடினம் தான் அப்படின்னு மருத்துவர்கள் கை வச்சிருக்க அந்த மிக முக்கியமான துயர செய்தி ஒட்டுமொத்த ரசிகர்களையும் கண் கலங்க வச்சிருக்கு.